ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நம்ம தெய்வத்தின் குரல் பகுதியில் ஆஸ்திரேலியா பழங்குடிகள் ஆடுற நடனத்துக்கு சிவா டான்ஸ்னு பெயரிட்டிருக்கிறத நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி போர்னியோ தீவில் பிரம்ம சிருஷ்டி முதல்ல யாருமே நுழைய முடியாத ஒரு காடு, அதற்கு பேர் வர்ஜின் ஃபாரஸ்ட். அந்த பெரிய காட்டை அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை உள்ளே புகுந்து ஆராய்ச்சி பண்ண போது நம்ம கிரந்த லிபிகளில் எழுதினது போல் ஒரு சாசனம் இருக்குது. அதில் இன்ன மகாராஜா இன்ன யஜ்ஞம் பண்ணினா, இன்ன இடத்துல யூபஸ்தம்பம் நட்டான், பிராமணாளுக்கு கற்பக விரக்ஷம் தானம் பண்ணினான்றது முதற்கொண்டு எழுதியிருக்கு. இதை யூபாஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி மாலவர்மன் ஆஃப் கியூஓடி அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம மதத்தை எப்படியோ அழிக்க நினச்சவாளுக்கு மத்தியில் இது எங்கே போய் எங்கே சாசனமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது எப்பேற்பட்ட புராதனமானதாக இருந்திருக்கணும். அதாவது மனுஷா ஆடை போட்டுக்க தெரியாத இருந்த ஒரு உலகத்துக்கு மத்தியில் நம்ம யஜ்ஞம் பண்ணினோம். அப்போ அந்த அளவு வளர்ச்சி இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம், சக்கரர்கள் யாக குதிரையை தேடி பாதாளத்துக்கு வெட்டிகிட்டே போனாங்கன்னு புராணம் சொல்கிறோம். அப்படி உண்டான கடல் தான் சக்கரர்களுடைய பெயரில் சாகரம்னு அழைக்கப்பட்டது. கடைசியில் கபில மகரிஷியின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அவள் குதிரையை பார்த்தா. அப்போது அங்கே குதிரையை அபகரிக்கிறதா எண்ணி அவளே அந்த மகரிஷி சுற்றினவா இவாளை ஹிம்சிச்சா. அப்போ அவர் திருஷ்டினாலேயே அவளை பொசுக்கி சாம்பலாயிட்டார். இதுதான் ராமாயண கதை. இதில் நம்ம தேசத்துக்கு நேர்கீழே உள்ள அமெரிக்காவை பாதாளம்னு வச்சுட்டோம்னாக்கா, அங்கே இருக்கிற கபிலாரண்யம் கலிஃபோர்னியாவா இல்லை கலிபாரண்யம்மா அப்படின்னுட்டு இருக்கலாம்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் குதிரை தீவுன்னு இருக்குது, சாம்பல் தீவுன்னு இருக்குது. அப்போ சக்கரர் சாகரம், இதில் இன்னொன்றும் வருது. சஹாரா பாலைவனம் ஒரு காலத்தில் கடலாக இருந்ததுன்னு சொல்கிறா. சாகரம் தான் சஹாராவாயிற்றா தெரியாது. இப்படி உலகம் முழுக்க மத சின்னங்கள் இருக்கிறத பார்த்துட்டு நம்மவர்கள் சிலர் இங்கேருந்தே அங்கே போனாங்க, அந்த தேசத்தவர்கள் இங்கே வந்தாங்க. பலவித பரிவர்த்தனை ஏற்பட்டதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே தர்மம் தான் இருந்தது. இந்த சின்னங்கள் அங்கங்கே ஆதியில் இருந்தவா ஏற்பட்டதுன்னு தான் தோன்றுறது. இப்போ சரித்திர காலம்னு சொல்லப்பட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு உட்பட்ட சான்றுகள் மற்ற தேசங்களை கிடைக்கிறத பார்த்து இந்தியர்கள் அங்கெல்லாம் சென்று அங்குள்ள பழைய நாகரிகத்தை அகற்றிட்டு அதுக்குள்ளே ஊறி போகிற மாதிரி ஹிந்து நாகரிகத்தை புகுத்திருக்காங்கன்னு ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஆனால் 4000 வருஷம் அதுக்கும் முற்பட்ட காலங்கள்லேயே வைதீக சின்னங்கள் பல தேசங்களில், அதாவது அந்த தேசங்களினுடைய நாகரிக வாழ்வு தோன்றின போதே இந்த வைதீக அம்சங்கள் அங்கே இருக்கிறத ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இதுக்கு பிற்பாடு தான் அந்த தேசத்துக்கு பழங்குடிகள் என்ற ஒரு மதமே தோன்றுறது. கிரீஸில் இப்படி ஒரு பூர்வீக மதம், பல தெய்வங்களுக்கு பெரிய பெரிய கோயில் கட்டி வழிபடுற மதம் உண்டாயிற்று. அதுலேயும் வைதீக சம்பந்தமான அம்சங்கள் இருக்குது. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்த பகுதியில் இருந்த செமிட்டிக் ஹீப்ரு மதங்கள்லேயும் வேத மதத்தில் இருக்கிற அம்சங்கள் மாதிரி ஒரு வர்ணாசிரம பிரிவினை உட்பட இருந்திருக்கிறத பார்க்க முடியாது. மெக்சிகோ முதலிய தேசங்களில் பழங்குடிகளுக்கு ஒவ்வொரு மதம் உண்டு. அவளுடைய வேதத்தில் சொல்லியிருக்க மாதிரி இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்தில் தெய்வத்தின் தன்மையை பார்த்து ஒவ்வொரு தேவதையாக வழிபட்டிருக்காங்க. இந்த மதத்துல எல்லாம் ஏகப்பட்ட சடங்குகள் இருக்குது. இப்போ நாகரிகத்தின் உச்சஸ்தானத்தில் இருந்த கிரீஷின் மதம் உட்பட எதுவுமே இப்போ இல்லை. இங்கெல்லாம் அதிகமாக இப்போது கிறிஸ்துவ மதமாக மாறியிருக்கு. ஜப்பான் வேற மத்திய ஆசிய கிழக்காசிய நாடுகளில் பௌத்தம் பரவிருக்கு, சில இடங்கள்லாம் இருக்குது. இஸ்லாம் இருக்குது. இப்போது தென்னாப்பிரிக்கா வனாந்திரம் பகுதிகளில் மாத்திரம் அந்தந்த தேசத்துக்கான அபோரிஜினல் மதங்கள் இருக்குது. அந்த காட்டுக்குடிகளுக்கிடையே ட்ரைபல்ஸில் மட்டும் அது நிலவரதை நம்மளால் பார்க்க முடியாது, அந்த பூர்வீக மதங்கள். அப்போது தத்துவங்களை விளக்குற போது கதாரூபம் கொடுக்கறது உண்டு. அப்போ தான் அதை சுலபமாக பாமர ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியும். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்.